ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக். இது சர்வைவல் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட். ஸோ நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து எனக்கு வந்து குவான்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுங்க, ஒரு ஸ்டடி பிளானர் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். எனக்கு ஒரு மாசத்துல எக்ஸாம், நான் இப்போ தான் பிகினராக ஆரம்பிக்கிறேன், எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கொடுத்துரும், எப்படி ஆரம்பிக்கணும், எந்த டைப்பில் போய் எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. எல்லா வகையான காம்படிட்டிவ் எக்ஸாமும், பேங்கிங், எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வேஸ் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் இதை பாருங்க, உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்பிரன்ஸ், இதை வந்து நான் வந்து 42 நாள் பிளானராக செஞ்சிருக்கேன். சரியா, 42 நாள்னும் போது 6 வாரம் செஞ்சிருக்கேன். சரியா, 6 7 42, 6 வாரம் 42 நாள் நீங்கள் குவான்ஸ் கண்டிப்பாக படிச்சாகணும். ஓகேவா, மினிமம் நான் சொல்றது. என்ன கேட்டிங்கன்னா ஒரு 60 நாள்னா இன்னும் பெட்டராக இருக்கும். பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு கிறிஸ்பா நான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட். சரியா, எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினருக்கு ஆஸ்பிரன்ஸ். சரியா, பிகினர், நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் போது அந்தந்த இது ஓகே. ஆல்ரெடி பாதி படிச்சுட்டேன் போது நீங்கள் அந்த டாபிக்லேருந்து அலோகேட் பண்ணிக்கணும். சரியா, பிகினர் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றவங்க குவான்ஸு, மேக்ஸு, ப்ரிப்பரேஷன். சரியா, எஸ். இப்போ டாபிக் உள்ள நம்ம போயிடலாம். மொதல் வாரம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மொதல் வாரம் முதல் நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்பர் சிஸ்டம் பேசிக்ஸ் கவர் பண்ணுங்க ஆஸ்பிரன்ஸ். ஏன் நம்பர் சிஸ்டம் வந்து ஆரம்பிக்க சொல்கிறேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வேஸ்க்குலாம் நம்பர் சிஸ்டம் நிறைய கொஷின்ஸ் வரும். பேங்கிங் கொஞ்சம் கம்மியாக வரும். இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மெயின்ஸ்லாம், டேட்டா சஃபிஷியன்சிலாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டாங்க. இல்லைனாலுமே நீங்கள் படிங்க. ஏன்னா ஒரு நம்பரை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு டிவிசிபிலிட்டி ரூல்னா என்ன, ஒரு நம்பரை பார்த்த உடனே 11ஆல் டிவைட் ஆகுமா, ப்ரைம் நம்பர்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் கூட இன்ட்ரடியூஸ் ஆகுது. நீங்கள் மேக்ஸே நம்பர்ஸ் தான் போது நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் படிச்சே ஆகணும். சரியா, ஸோ நம்மளோட கோர்ஸில் வந்து நம்பர் சிஸ்டம் ஃபஸ்ட்டு வச்சு டெமோ டாப்பிக்காகவே வச்சிட்டோம். எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயாக ஒரு நம்ம கோர்ஸ் எப்படி இருக்கும்னு ஒரு மாடலுக்காக டெமோவே வச்சிட்டோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைப் இருக்கும். ஸோ அந்த வகையில் டே 1 நம்பர் சிஸ்டம் பேசிக்ஸ் கவர் பண்ணுறேன். சரியா, டே 2 என்ன பண்ணுறீங்க, அதில் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். பேசிக்ஸ்னும் போது நம்பர் 3 முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை படிச்சிருங்க. அண்ட் அடுத்து வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் படிச்சிருங்க, டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் படிச்சிருங்க, ரிமைண்டர் படிச்சிருங்க. ரிமைண்டர் வச்சு கேட்கக்கூடிய கேள்வி இது எல்லாமே நம்மளோட கோர்ஸில் வந்து தனித்தனி வீடியோவே போட்டிருக்கோம். இது 2 நாளில் நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஓகேவா, 2 நாளில் முடிச்சிடலாம் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா. ஓகே, இப்போ டே 3 வருது இல்லையா, சிம்பிளான டாபிக்லேருந்து ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் வந்து நம்பர்ஸ் கூட பழகிட்டீங்க, என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அதை வச்சு வந்து கேட்கக்கூடிய கேள்விகளில் ஏஜஸ் வந்து இருக்கிற குவான்ஸ்லேயே ரொம்ப எளிமையான டாபிக் எதுனா என்ன கேட்டால் ஏஜஸ் சொல்லிடுவேன் சிம்பிளாக. சார் அது ரேஷியோ படிச்சுட்டு தானே சார் வரணும்னா அப்படிலாம் அவசியம் இல்லைங்க. கான்செப்ட் லைட்டாக தெரிஞ்சால் போதும். அதனால ஏஜஸ் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுங்க. ஏன்னா ஷார்ட்டாக ஒரு கொஸ்டின் அடிக்கடி வருது, பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ அதனால் ஏஜஸ் படிச்சிருங்க. அடுத்த நாள் வந்து ஆவரேஜ் படிச்சிருங்க. ஸோ ஏஜஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சப் டைப் இருக்கும் ஆஸ்பிரன்ஸ். நான் வீடியோலேயே வந்து கோர்ஸில் அழகாக அந்த டைப் வைஸாக பிரித்து கொடுத்துருவேன், ஒரே வீடியோலேயே கொடுத்துட்டேன். சிங்கிள் ரேஷியோ ப்ராப்ளம்ஸ், டபுள் ரேஷியோ ப்ராப்ளம்ஸ், ஏஜில் ஆவரேஜ் வருது, மிஸ்சலேனியஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ அடுத்த நாள் வந்து டே 4 பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், பேட்டிங் ஆவரேஜ், பவுலிங் ஆவரேஜ், டீச்சர் இன்க்ளூட் ஆகி டீச்சர் எக்ஸ்க்ளூட் ஆன ஆவரேஜ், இந்த மாதிரி பல ஆவரேஜ் கொஷின்ஸ் ஒரே நாள்லேயே ஒரே வீடியோலேயே நம்ம படிச்சிடலாம் நம்ம கோர்ஸில். 5th வந்து ரொம்ப முக்கியமான நாள். இப்போ கொஞ்சம் எளிமையிலேருந்து அடுத்த லெவல் போகிறீங்க. பர்சன்டேஜ் ரொம்ப 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 அத்தியாவசியமான டாபிக், அவசியமான டாபிக் எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும். ஓகேவா, எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும். ஓகேவா, அதுக்கு நீங்கள் 2 டே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் கொஞ்சம் டஃப்பான டாபிக்லாம் 2 டே கொடுத்துருக்கேன். ஓகேவா, இதில் பல டைப்ஸ் இருக்குது, சொல்லிட்டே போகலாம். பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக மாற்றுறது எப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு நீங்கள் பல சக்ஸசிவ் பர்சன்டேஜ் சொல்லிட்டு பல பர்சன்டேஜ் டைப்பாக நம்ம நடத்திருக்கோம் நம்ம கோர்ஸில். ஸோ அதெல்லாம் நீங்கள் 2 நாளில் கவர் பண்ண போகிறீங்க. ஸோ 6 டே வந்து ப்ரிப்ரேஷன், 1 டே வந்து பிரேக்கு. ஸோ அதை நீங்கள் ரிவிஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாராலையும் 40 டே அட் ஸ்ட்ரெச்சில் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் படிக்க முடியாது. ஸோ ஒரு நாள் வந்து உங்களுடைய ரெஸ்ட் டே இல்லை ரிவிஷன் பண்ணுற டே அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். சரியா, ஸோ டே 7ம் உங்களுக்கு முடிஞ்சிச்சு. இது ஃபர்ஸ்ட் வீக் ஆஸ்பிரன்ஸ். சரியா, இதான் முதல் வாரம் பண்ண போகிறீங்க. இன்ட்ரடியூஸ் ஆக போகிறீங்க, சின்ன சின்ன டாபிக்ஸ் 2 படிச்சுட்டு ஒரு பர்சன்டேஜோட முடிக்க போகிறீங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் முதல் நாள் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் படிக்க போகிறீங்க. ஸோ ரேஷியோ ப்ரொபோர்ஷன் போது எப்படி ஆவரேஜ் ஒரு முக்கியமான ஆப்ரேஷனோ, எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ஒரு முக்கியமான ஆப்ரேஷனோ, ரேஷியோ கண்டுபிடிக்கிறதும் ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் ஃபுல் குவான்ஸ்லே. ஸோ அதனால ரேஷியோக்கு நான் 2 நாள் கொடுத்துருக்கேன். ஏன்னா பேசிக் XY வச்சு ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் அதுக்கெலாம் ஒரு நாள் வச்சுக்கிட்டு அதோட அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. காயின்ஸில் ரேஷியோ, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ, பார்ட்னர்ஷிப்ஸு, நிறைய இருக்குது. ஓகே, மிக்சர் அலிகேஷனுக்கு நான் தனியாக கொடுத்துருக்கேன், அதுவும் ரேஷியோட டைப் தான். ஸோ இது வந்து ஒரு 2 நாளில் படிச்சிருங்க. சரியா, ரேஷியோ ப்ரொபோர்ஷன். 10வது 11ஆவது நாள் மிக்சர் அண்ட் அலிகேஷன் தனியாகவே படிங்க. அது ஒரு வித்தியாசமான டாபிக், நிறைய இருக்குது, அதை படிங்க. ஓகேவா, நம்மளோட இதில் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு புரியும் அதை பார்த்தா. ஸோ 12th டேட்டும் 13th டேட்டும் அந்த 2 நாள் வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் படிங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் கான்செப்ட் லைட்டாக மாற்ற போகிறேன். என்னன்னா ஒரே அப்ளிகேஷன் ஓரியன்ட் டாப்பிக்காகவே இருக்கும். ஏதோ ஒரு கதை சொல்லியே ஏ பி, ஏன்ற வெசல் அந்த பி ஊத்து, அந்த மாதிரி ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாகவே இருக்கா,
அதனால நடுவில் வந்து ஒரு ஸ்பீட் மேக்ஸ் டாபிக் கொண்டு வந்தேன். ஓகேவா? அதாவது சிம்பிளிஃபிகேஷன்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஸ்பீட் மேக்ஸ், இதில் பெருசாக கான்செப்டாக ஒன்றும் இருக்காது. ஆனால் வந்து நீங்கள் ஸ்பீடாக மார்க் நிறைய தரும். இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் வந்து குயிக்காக மார்க் தரும். ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன்லாம். பேங்கிங்லாம் இதை நல்ல எக்ஸ்க்ளூசிவாக படிங்க. பேங்கிங் இன்சூரன்ஸ்லாம் 10 கொஸ்டின் ப்ரிலிம்ஸில் டக்குன்னு மார்க் எடுக்கலாம், மெயின்ஸ்க்கு எடுக்கலாம் போது எல்லாம் ரொம்ப நல்லா படிங்க. சரியா? எஸ். இப்போ அடுத்து இது முடிஞ்சிருச்சா? இப்போ பாருங்க, அப்ளிகேஷன் டாப்பிக்காக படிச்சு வந்தீங்க, திடீர்னு ஒரு ஸ்பீட் மேக்ஸ் டாப்பிக்கோட இந்த வாரத்தை முடிச்சிருங்க. ரெஸ்ட். சரியா? அடுத்த ஒரு நாள் ரெஸ்ட், ரிவிஷன். ஓகே, இப்போ அடுத்து 3வது வாரம் ரொம்ப 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 முக்கியமான வாரம் உங்களோட குவான்ஸ் ப்ரிப்பரேஷன்ல. இந்த 3வது 4வது வாரம் தான். ஏன்னா இதுல வந்து பெர்சன்டேஜ் படிச்சீங்களா, அந்த பெர்சன்டேஜ் அப்ளை பண்ணி வரக்கூடிய டாபிக்ஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 2 நாள் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த 2 நாள் கொஞ்சம் டைட்டா போகும் உங்களுக்கு. ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஞ்சம் பெரிய டாபிக். ஓகே, உங்களுக்கு ஒரு 60 நாள் இருக்கு, என்னால் 60 நாள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு 3 நாள் கொடுத்துக்கோங்க, பெட்டர். ஓகேவா? 3 நாள். சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் கூட இன்னும் நாள் கொடுத்துக்கலாம், பட் இதுக்கு அவசியமா 3 நாள் கொடுத்துக்கோங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சரியா? எஸ். அடுத்து இப்போ நீங்க வந்து ஒரே கான்செப்டா படிச்சிட்டீங்க இல்லையா? இப்போ மென்சுரேஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸ்கொயர், கியூப் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 நாள் அதுல கொண்டு போங்க. அதாவது எப்படின்னா ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ சின்ன சின்ன ஷேப்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிருங்க ஒரு நாள்ல. அடுத்த நாள்ல அதை அப்ளை பண்ணி பார்த்துருங்க. ஓகே, ப்ராப்ளம்ஸ்ல. ஸோ அடுத்த நாள், இந்த கடைசி 2 நாள் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கேன். சிம்பிள் இந்த தனி வட்டி கூட்டு வட்டி கணக்குகள் கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சிக்கு இதுவும் முக்கியமான டாபிக். மென்சுரேஷனும் முக்கியமான டாபிக், எஸ்ஐசிஐ முக்கியமான டாபிக். ஸோ இதுல டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது மட்டும் படிச்சா வெயிட்டேஜ் அதிகம் நம்ம தனியா வீடியோ போட்டிருக்கோம், அதையும் கண்டிப்பா பாத்துருங்க. மற்றவங்க எல்லாமே வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் படிச்சுக்கோங்க. சரியா? எஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு நாள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிங்க, ஒரு நாள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிங்க. டைம் இருந்துச்சு சார், 2 மாசம் கொடுக்குறீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் சேர்த்து வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு நாள் தனியா கொடுங்க. ஓகேவா? எஸ். இன்ஸ்டால்மெண்ட் அந்த மாதிரி டைப்லாம். ஓகேவா? இப்போ அடுத்து இந்த 3வது வாரம் முடிஞ்சா? எஸ். அடுத்து 4வது வாரம் என்ன பண்றீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் படிங்க. இது முக்கியமான வாரம். டைம் அண்ட் ஒர்க் ரெண்டு தடவை படிக்கிறீங்க. ஏன்னா நிறைய இருக்கு அதுல. டைம் அண்ட் ஒர்க்னும் போது நான் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸை சேர்த்து தான் சொல்றேன். நம்மளோட கோர்ஸ்லயுமே வந்து டைம் அண்ட் ஒர்க் உள்ளே தான் நம்ம பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் போட போறோம். அதனால பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸை வேற எங்கேயும் தேடிட்டு இருக்காதீங்க. டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் எதனா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், அதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, இது 2 தான். சரியா? இப்போ ஒரே கான்செப்டா ஆயிடுச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க் ஒரே கான்செப்டா இருக்கு. உடனே ஒரு ஸ்பீட் மேக்ஸ் டாபிக், நம்பர் சீரிஸ், மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர். ஸோ இதில் முக்கியமானது என்னன்னா ராங் நம்பர் வந்து எல்லாரும் படிக்கணும்னு அவசியம் இல்லை ஆஸ்பிரண்ட்ஸ். ஏன்னா மிஸ்ஸிங் நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்ல மிஸ்ஸிங் நம்பர்னா எப்படி? இப்போ 2 + 3 போட்டு 5 + 4 போட்டு 9 + 5 போட்டு 14, அடுத்து என்ன அப்படின்னா அது +6 போட்டு 20. இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க, எஸ்எஸ்சி இது மாதிரி. பட் ராங் நம்பர் சீரிஸ் பொதுவாக வந்து பேங்கிங்ல தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு. பேங்கிங்ல, இன்சூரன்ஸ்ல தான் வந்து மெயின்ஸ் லெவலெல்லாம் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ ராங் நம்பர் சீரிஸ் பேங்கிங் படிங்க. டிஎன்பிஎஸ்லாம் ராங் நம்பர் சீரிஸ்லாம் படிக்காதீங்க, வெறும் மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் மட்டும் படிங்க. ஏன்னா நம்பர் சீரிஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் வருது. சரியா? ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான் ஆஸ்பிரண்ட்ஸ். சரியா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பீட் மேக்ஸ் டாபிக் படிச்சிட்டிங்களா, ஒரே நம்பர் சீரிஸ் அப்படின்னு, மறுபடியும் கான்செப்ட்டுக்கு வந்துருங்க. டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீட். ஓகேவா? நம்மளும் இதே ஆர்டர்ல தான் கோர்ஸ்ல வீடியோ போட்டிருக்கோம். 3 நாள் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது 2 நாள்லாம் கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மினிமம் 3 நாள் தேவை. ஸோ முதல் நாள் பேசிக்ஸ் படிங்க. பேசிக்கான டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீட் ஃபார்முலா படிங்க. போலீஸ் தீஃபை சேஸ் பண்றாரு, இந்த மாதிரி ரேஸ் வைக்கிறாங்க, அந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள். அடுத்த நாள் ட்ரெயின்ஸ் மட்டும் படிங்க. அடுத்த நாள் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னு, அதை மட்டும் படிச்சிருங்க. சரியா? எஸ். இப்போ 4 வாரம் முடிஞ்சு, கடைசி 2 வாரம் மீதி இருக்க டாபிக்ஸ். ஆக்சுவலாக வெயிட்டேஜ் வந்து இது வரைக்கும் ரொம்ப வெயிட்டேஜ் அதிகம். அதுவும் 3rd 4th வீக் வந்து ரொம்ப 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 வெயிட்டேஜ் அதிகம். ஸோ 5th வீக் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் நான் ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்கேன் பாருங்க. இது வந்து பேங்கிங் ரைட் சைடு இருக்கு இல்லையா, இது வந்து பேங்கிங் இன்சூரன்ஸ்க்கு இது செட் ஆகும். இது வந்து எஸ்எஸ்சி, ரயில்வே, ஈவன் டிஎன்பிஎஸ்சி அவங்களுக்குலாம் செட் ஆகும். நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் 5th வீக்ல ஃபர்ஸ்ட் டே, அது 29வது நாள்ல இருக்கீங்க. ஓகேவா? அல்ஜிப்ரா படிங்க. பேசிக் அல்ஜிப்ரா ஃபுல்லா 2 நாள் படிக்க வேண்டிய வரும். எக்ஸ் ஒய்யை வச்சு கிராஃப், ஈக்குவேஷன். இதே நீங்க நல்ல சார் எனக்கு அல்ஜிப்ராலாம் என்னோட இதுக்கு வராது பேங்கிங்னா, நீங்க அந்த அல்ஜிப்ரால குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனும் இருக்குல்ல, அது கண்டிப்பா உங்களுக்கு கேட்பாங்க. தெரியும் உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதை மட்டும் 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் அது கொடுக்க போகுது. கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு ஸ்பீட் மேக்ஸ் டாபிக் தான். உங்களுக்கு கான்செப்ட் ரொம்ப இல்லாம இல்லை சார் எனக்கு டிஎன்பிஎஸ்சி போது அல்ஜிப்ராவை ரொம்ப சிம்பிளாக படிச்சுக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு கிராஃப், பாலினாமியெல்லாம் வராது. பேசிக்காக எக்ஸ்ஒய் வச்சு அந்த ஃபார்முலாஸ், அந்த கியூப் ஃபார்முலா, ஸ்கொயர் ஃபார்முலா இதெல்லாம் தான் வரும். ஸோ அதனால அல்ஜிப்ராவை உங்கள் எக்ஸாம் தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க. இது பேங்கர் இப்படி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரி. ஓகே, ட்ரிக்னாமெட்ரி அகைன் பேங்கருக்கு வராது. ஸோ 2 நாள் மற்றவங்க ட்ரிக்னாமெட்ரி படிங்க, நீங்க டிஐ படிங்க. சரியா? டிஐ பை சார்ட், பார் சார்ட், கிராஃப் சார்ட், லைன் சார்ட்லாம் இருக்கு. அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. மிக்சட் டிஐ, மிஸ்ஸிங் டிஐ. ஓகேவா? இதெல்லாம் படிங்க.
அப்புறம் கடைசி 2 நாள் வந்து இந்த வாரத்தில் வந்து ஜாமெட்ரி அவங்க படிப்பாங்க, பேங்கர்ஸ் வந்து கேஸ்லெட்ஸ் படிங்க. டேட்டா இன்டர்பிரேஷன் இப்போ பேராகிராஃப் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அந்த மாதிரி. ஸோ நீங்கள் டிஏயை கவர் பண்ணுங்க இந்த வாரம் மீதி நாளில். ஓகேவா? எஸ். ஸோ முடிந்ததா ஒரு நாள் வந்து ஃப்ரீ ரெஸ்ட். கடைசி வாரம் அதுவும் முக்கியமான வாரம். பட் நான் கடைசியில் வந்து ரொம்ப வீக்கான டாபிக்ஸ், ஐ மீன் ரொம்ப எக்ஸாமில் கேட்காத டாபிக்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து உங்களுக்கு திடீர்னு இன்கேஸ் உங்களுக்கு இதுக்கே டைம் ஆகி உங்களுக்கு படிக்க முடியலனாலும் உங்களால் வந்து எக்ஸாமில் ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுக்க முடியணும். ஸோ அதனால் வந்து கடைசி வாரத்தில் வந்து மொதல் வந்து பெர்மிட்டேஷன் வச்சுருக்கேன். அப்படி கேட்க மாட்டாங்களா சார்னா கேட்பாங்க, 1-2 கொஸ்டின் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் இது வந்து பேங்கர்ஸ்க்கு ரொம்ப வராது, பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்லாம். பட் தெரிஞ்சுக்கோங்க, ஏதாவது 1-2 கொஸ்டின் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சிக்கெலாம் அது வரும், பெர்மிட்டேஷன் காம்பினேஷன். அடுத்த நாள் வந்து ப்ராபபிலிட்டியும் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்லாம் வரும். ஸோ இது 3 படிச்சிட்டிங்களா? ஏன்னா இது டாபிக் சிம்பிளாக தான் இருக்கும், பட் ரொம்ப வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் இருக்குது. டைஸு, கார்ட்ஸு, பால்ஸு அதெல்லாம். பட் கார்ட்ஸ்லாம் இப்போ ரொம்ப கேட்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். பட் உங்கள் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பட் ஃபுல்லாக படித்து முடிச்சுங்க 3 நாளில். கடைசி 2 நாள் இதில் கிளாக்ஸு, கேலண்டர். ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட அவுடேட் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப வரதே இல்லை கிளாக்கை வச்சு சம்ஸ், கேலண்டரை வச்சு சம்ஸ். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் படிங்க. அதே மாதிரி பேங்கர்ஸ் இதை படிக்காதீங்க, கிளாக் கேலண்டர்லாம் ரொம்ப உங்களுக்கு தேவைப்படாது. அந்த டைம் நீங்கள் டேட்டா சஃபிஷியன்சி படிங்க. அதாவது டேட்டா சஃபிஷியன்சி இப்போ கேட்குறாங்கல்ல, எல்லா டாப்பிக்லையும் கலந்து டேட்டாவை கொடுத்து தெரியும் உங்களுக்கு இந்த 2 டேட்டா மட்டும் போதுமா சம் ஆன்சரை கண்டுபிடிக்க, ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் போதுமா, ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் போதுமா, இல்லை 2ம் வேணுமா, இல்லை ஏதாவது 1 வேணுமா, இல்லை 2 கொடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாதா, இந்த மாதிரி டேட்டா சஃபிஷியன்சி கொஷின்ஸ் படிங்க குவான்ஸில். கடைசி நாள் மிஸ்சலேனியஸ் ஏதாவது விட்டு போயிருந்தா படிச்சிருங்க. அடுத்த நாளோட நம்ம கோர்ஸ் உங்களோட படிப்பு வந்து முடியுது. இதில் விட்டு போனதெல்லாம் நீங்கள் வந்து எதில் ஒரு 40 டேஸ் முடிச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா மீதி இருக்க டைம் வந்து நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அதாவது இது படிக்கும்போது டெய்லி அந்தந்த டாப்பிக்கோட டெஸ்ட் போட்டு பாருங்க. பட் முடிச்சுட்டு வந்து இன்னும் எஃபெக்டிவாக வந்து நீங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி டெஸ்ட் போடுங்க. ஸோ தட் நீங்கள் விட்ட டைப்ஸ்லாம் அதில் கவர் ஆகிடும். இதோட டஃப்பான கொஷின்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. சரியா? எஸ், சூப்பர் ஆஸ்பிரண்ட்ஸ். இதுதான் வந்து பிளானர். ஓகேவா? ஸோ நான் அப்படியே நிப்பாட்டுறேன், நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க. ஓகேவா? எஸ். ஸோ 6 வாரம் நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் குவான்ஸை முடிச்சிடலாம். ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு 70% முடிச்சிடலாம். ஏன்னா யாருமே இங்கே கட் ஆஃப் ஒன்றும் யாரும் 100லாம் வைக்கிறது இல்லை, 70, 60 தான் வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த டைமுக்குள்ளே அந்த 60% ஆஃப் டாபிக்ஸ், 60% ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் போதும். அதுக்கு இதில் ஏதாவது ஒன்று விட்டால் கூட நீங்கள் படித்ததை ஒழுங்காக படிச்சிருந்தாலே அட்டன் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வீக். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. செகண்ட் வீக், தேர்ட் வீக். ஓகே, இதை நீங்கள் கொஞ்சம் ரீடிசைன் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் முன்னாடி படிக்க போகிறேன், இல்லை இது எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வேணாலும் ரீடிசைன் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு பிளான் தான், என்னோட பிளான் தான். சரியா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கடைசியாக இதெல்லாம் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னும் போது, ஓகே, இதெல்லாம் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து நம்மளோட கோர்ஸை பற்றி நான் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 1 செகண்ட். ஓகே, ஸோ நம்மளோட கோர்ஸ் வந்து மாஸ்டர் குவான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம குவான்ஸை முழுக்க எப்படி மாஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ளே ஸ்டோர் ஆப்பில் கொடுத்துட்ருக்கோம். பட் இது ப்ளே ஸ்டோர் மொபைலில் மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மொபைலில் ஆண்ட்ராய்டு, iOS-லையும் லேர்ன் பண்ணிக்கலாம், இல்லை கம்ப்யூட்டரில் பிக் ஸ்க்ரீன்லையும் படிச்சுக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று தான் ஒரு வீடியோ போட்டேன், யூடியூப்பில் பாருங்கள். சரியா? ஹவு டு ஆக்சஸ் அவர் குவான்ஸ் கோர்ஸ் ஃப்ரம் லேப்டாப் ஆர் பிசி அப்படின்னு சொல்லி டைட்டில் இருக்கும். சரியா? ஸோ அதனால் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் இதை நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நீங்கள் வீட்டிலிருந்தே கம்ப்யூட்டரில் இல்லை மொபைலில் படிச்சுக்கலாம். சரியா? எஸ். ஸோ இது வந்து எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் நான் ஒன்று நடத்தும் போதுமே இது எந்த எக்ஸாமுக்கு செட் ஆகும், எந்த எக்ஸாமுக்கு எந்த டஃப்னஸ் வரைக்கும் செட் ஆகுன்ற வரைக்கும் டீட்டெயிலாக சொல்லிட்டு தான் ஒரு கொஷினுக்குள்ளே போவேன். அதனால் இது எல்லாருக்குமே செட் ஆகும் ஆஸ்பிரண்ட். சரியா? ஸோ இது என்னை பற்றி நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இது எதுக்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ நான் கிளியர் பண்ண ஒரு எக்ஸாம்லையுமே எனக்கு எது ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சுன்னா ஆப்டிடியூடில் ஷார்ட்கட்ஸ் தான். ஸோ மற்றது ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அங்கங்கே எனக்கு கொஞ்சம் அடி வாங்கினாலுமே குவான்ஸில் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். ஏன்னா ஒன்றுமே இல்லை, கொஷினை வந்து நீங்கள் படிக்கும்போது நீங்கள் எதை முக்கியமாக எடுக்கணும், எதை ஆப்ஷன்லேருந்து எப்படி எந்த மாதிரி சம்ஸ்லாம் ஆப்ஷன்லேருந்து போகலான்னு சொல்லிட்டு ஒரு சில பல ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாஜிக்கலாக எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு சில ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. ஓகேவா? அதை தான் நம்ம கோர்ஸ் பேரே நம்ம அதனால தான் ஆப்டிடியூட் ட்ரிக்ஸ்னு வச்சுருக்கோம். அதனால் அதை முழுக்க பேசிக்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த கோர்ஸ். சரியா? ஸோ எஸ். ஸோ இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் நான் நிறைய எடுத்திருக்கேன். நான் ஒர்க் பண்ணும்போது ரேஸில், டைமில், கரியர் பவரில், டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கேட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணேன். ஸோ அவங்க வந்து கேட்டோட கொஷின்ஸ்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஷார்ட்கட்ஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டெப் வைஸ்லாம் போடவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டில்.
ஸோ அதெல்லாம் நிறைய நான் இதில் கொடுத்துருக்கேன். ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதில் எப்படி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் அதில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதில் முழுக்க முழுக்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எஸ், இந்த கோர்ஸோட ஹைலைட்ஸ். எஸ், நான் சொன்ன மாதிரி ட்ரிக்ஸ் இதில் நிறையா இருக்கும். அண்ட் டாபிக் வைஸ், டைப் வைஸ், பேசிக்லேருந்து இருக்கும். இது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி. சரியா? நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாலுமே நீங்கள் ஸ்டடி பிளானரை வச்சுக்கிட்டு இந்த இதில் இந்த ஆர்டரில் அப்படியே நம்ம கோர்ஸில் போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பிக்கப் ஆகிடலாம். சரியா? எஸ். அண்ட் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும் ஆஸ்பிரன்ஸ். கொஷின் வந்து ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸும் படிக்கிறாங்கன்றதுனால, அதில் நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறாங்கன்றதுனால, நான் எந்தெந்த டாபிக்லாம் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு வருதோ அந்தந்த டாபிக்லாம் கொஷின் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வச்சிருக்கிறேன். ரொம்ப டஃப்பான கொஷின்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு வராது. ஈவன் குரூப் ஒன்லேயே வராது. நான் குரூப் ஒன் கொஷினே சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய கொஷின்லாம் வராது. ஸோ அதெல்லாம் நான் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் வச்சிருக்கேன். ஸோ தட் பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது ரொம்ப கொஷினை குட்டி குட்டியாக இங்கிலீஷ் தமிழ் ஆக்க வேணாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வச்சிருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக டிஜிட்டல் போர்டுக்கு மாறிட்டோம். அதனால ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்து லேர்ன் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேவா? எஸ், 3 4 கவர் பண்ணுறோமா? ஓகே. இது டவுட்ஸ் எனக்கு வருது அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் நம்ம குரூப் வந்து 24/7 எப்போ வேணாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? நான் அடுத்த ஒரு நாளுக்குள்ள இல்லை மேக்ஸிமம் 2 நாளுக்குள்ளே போஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ வந்து நம்மளோட ஆஸ்பிரன்ஸை கூட போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆஸ்பிரண்ட் கேட்டால் இன்னொரு ஆஸ்பிரண்ட்டே நம்ம இதில் குரூப்பில் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒன்லி பெய்டு ஆஸ்பிரன்ஸ் மட்டும் தனியாக ஒரு குரூப் இருக்குது. ஓகேவா? எஸ். கடைசி இதுதான் ஆஸ்பிரன்ஸ் இப்போ ரீசெண்டாக பண்ண ஒரு புது விஷயம் என்னன்னா, டஃப் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கோர்ஸ்லேயே அங்கங்கே வச்சிருக்கிறேன். பட் கோர்ஸில் நிறைய டஃப் ப்ராப்ளம்ஸ் சேர்த்தா கோர்ஸ் ரொம்ப பெருசாகிடுது. இந்த 42 நாளுக்குலாம் முடிக்க முடியாதனால நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 70% கவர் பண்ணிட்டு வாங்க. கோர்ஸில் கவர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம டஃப்பர் லெவல் ப்ராப்ளம்ஸ்லாம் தனியாக வச்சுருக்கோம். ஓகேவா? தனியாக வந்து டெலிகிராமில் வந்து டஃப் அண்ட் ட்ரிக்கி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா என்னோட ஃபோட்டோ போட்டு வரும். அதில் டாபிக் வைஸ் நான் ஒரு டாப்பிக்லையும் டஃப் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். அதில் ஈஸி ப்ராப்ளம்ஸே இருக்காது. ஒன்று ஏதாவது ஒரு டஃப்பாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ட்ரிக்கு வித்தியாசமானது இருக்கும். அதை வச்சிருக்கிறேன். அது எல்லாமே ஆஸ்பிரன்ஸ் கேட்குற கேள்விகள் தான். நான் ஏதாவது டஃப்பாக சால்வ் பண்ணாலும் அதில் போடுவேன். இல்லை ஆஸ்பிரன்ஸ் நிறைய டவுட் கேட்குறீங்களா, அது எல்லாத்தையுமே தூக்கி அதில் அழகாக அப்லோட் பண்ணிட்டே வரேன். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 6380435897 வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஸ்பிரன்ஸ். இந்த முன்னாடி சொன்ன அந்த ஸ்டடி பிளானரை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளுடைய யூடியூப்ல ஜென்ரல் டிப்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். யூடியூப்ல வந்து கொஞ்சம் ஜென்ரலான டிப்ஸ் குவான்ஸ் பற்றி போட்டுட்டு இருக்கோம். கோர்ஸ்ல டீட்டெயிலாக A to Z நடத்துவோம். சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை.